ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. இன்னைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்ந்துருச்சு. நாளை காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் தீர்ந்துருச்சு. நாளைக்கு பொங்கல் அன்னைக்கே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்த்துணுங்கிற பிளானில் கீழ் திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு காலையில் 2 மணிக்கெலாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனே கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். ஸ்ரீவாரிமேட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன் இன்னைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. அங்கேயும் டோக்கன்ஸ் தீர்ந்துருச்சு. நாளைக்கு அங்கே டோக்கன் வாங்கிட்டு நடந்து போய் நாளைக்கே சுவாமி தர்ஷனம் பார்த்துடணுங்கிற பிளானில் போகிறீங்க அப்படின்னா ஸ்ரீவாரிமேட்டில் ஒரு 7 to 8 இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும் நாளைக்கு உண்டான தரிசனத்துக்கு. ஸ்ரீவாரிமேட்டில் மோஸ்ட்லி நாளை மறுநாள் காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி நடைபாதையிலையும் கோவிந்தராஜ சுவாமி சோல்ட்டிலையும் டோக்கன்ஸ் கொடுக்கறது கிடையாது. இப்போ சொன்ன இந்த 4 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். நாளை காலைக்குரிய டைம் ஸ்லாட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1 to 2 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3 to 4 மணி நேரம் ஆகலாம். 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2 to 3 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 8 to 10 மணி நேரம் ஆகலாம். கீழ் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் இன்னைக்கு போகி பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ கிருஷ்ணரோட வீதி உலாருக்கு சாயந்தரம், நாளைக்கு பொங்கலை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத கோவிந்தராஜ சுவாமியோட வீதி உலாருக்கு நாளைக்கு சாயந்தரம், திருமலாவில் நாளையிலேருந்து சுப்பிரபாதம் சேவா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லா சேவாவுமே நாளையிலேருந்து இருக்கும். அதனால் நீங்கள் ஆஃப்லைன் லக்கி டிப் இனி திருமலாக்கு எப்போ போனாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ரீஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார ஒரிஜினல் ஆதார் காமிச்சு க்யூவில் நின்று நம்ம பேர் பதிவு பண்ண ஏதாச்சும் ஒரு சேவாவில் குலுக்கல் முறையில் டெய்லியும் தேர்ந்தெடுப்பாங்க. நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மறுநாள் காலையில் சேவாவையும் பார்த்துட்டு மூலவர் பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். இதுக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி தரிசன டிக்கெட் இருக்குது இல்லைங்கிற ரூல்லாம் கிடையாது. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,962 பேர். உண்டியில் செய்த காணிக்கை 3.78 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 24,575 பேர். சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லியும் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணிக்கு போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஒரு 5 to 7 நீங்கள் க்யூவில் நிற்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டிடிடியோட 50 ரூபாய் 100 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வரத்துக்கு 1 to 3 மணி நேரம் ஆகலாம். மத்தியானம் போகிறீங்க சாயந்தரம் போகிறீங்கன்னா அன்றைக்கி இருக்கிற க்ரௌடு பொறுத்து தான் கிடைக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் திருமலாவில் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் எடுக்க முடியும். நம்ம டிடிடியோடது கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா டிடிடி ரூம்ஸ்னால் விஷ்ணு நிவாசத்தில் ஸ்டே பண்ணுறதுக்கு விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கோவிந்தராஜ சுவாமி சோல்ட்டியில் கொடுக்கறது கிடையாது. மார்ச் 13, 14 ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ் டிக்கெட்டோடு சேர்த்து 300 தரிசன டிக்கெட் இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம் அந்த டிக்கெட். பஸ் டிக்கெட் தனியாக நம்ம பிரிண்ட் அவுட் எடுப்போம், தரிசன டிக்கெட் நம்ம தனியாக பிரிண்ட் அவுட் எடுப்போம். ஸோ நீங்கள் பஸ்ஸில் போயே ஆகணுங்கிறது கம்பல்சரி கிடையாது, அது ஆப்ஷனல் தான். ஸோ மார்ச் 13 டிக்கெட் இருக்குது. தேதிக்கும் டிக்கெட் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. 300 தரிசன டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதி திருமலாவில் எந்த இடத்துலையும் எந்த விதத்துலையும் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீனிவாச திவ்யானுக்கிரக ஹோமம் மூலமாக புக் பண்ணக்கூடிய 300 தரிசன டிக்கெட், அதாவது ஹோமம் ப்ளஸ் 300 தரிசன டிக்கெட் ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் ஃபுல் ஆகிடுச்சு. மார்ச்சுக்கு ஒரு சில டேட்ஸுக்கு மினிமமாக அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹோமத்தோட ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. தினமுமே ஒரு 50 டிக்கெட்ஸ் போல் கொடுக்குறாங்க. ஆனால் ஹோமத்துக்கு உண்டான 300 தரிசன டிக்கெட் கொடுக்கறது கிடையாது ஆஃப்லைனில். ஹோமம் மட்டும் நீங்கள் நேரில் கூட போய் டிக்கெட் வாங்கிட்டு அட்டன் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணி. பட் 300 தரிசன டிக்கெட் நேரில் இன்ஸ்டண்ட்டாக வாங்கிக்க முடியாது. இந்த ஹோமத்துக்கு உண்டானது ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். அது ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் ஃபுல்லாகிடுச்சு. ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான எல்லா தரிசன டிக்கெட், வசந்தோச்சம் டிக்கெட், ஆன்லைன் ரூம் புக்கிங் பற்றின அப்டேட் எல்லாமே டேட் அண்ட் டைம் ரிலீஸிங் கொடுத்துட்டாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தர்ஷன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், நிறைய சேவாஸ், வாலண்டியர் சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டெய்லி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.